Hello viewers, கொரோனா டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழகி போன விஷயமா மாறிட்டு இருக்கு. 5 பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ 5 பேர்த்துக்கு வந்துடுச்சா அப்படின்னு நம்ம பயந்தோம். இப்போ 5000 தாண்டி அந்த கவுண்ட் போயிட்டு இருக்கும்போது எந்த மாவட்டத்தில் எவ்வளோ அந்த மாதிரி கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்றைக்கி உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 3வது இடத்துல இருக்குது கொரோனா பாதிச்சதில். அதுவும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த பாதிப்பு அப்படிங்கும்போது 7,40,000 தாண்டி போயிட்டுருக்கு. இறப்பு விகிதம் அப்படிங்கிறதும் 20,000க்கு மேலே வந்து கடந்து போய்கிட்டே இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1,20,000க்கு மேலே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1636 பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. உலக அளவில் எடுத்துக்கும் போது நம்ம வந்து இந்தியா 3வது இடத்துல இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் WHO வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து காற்றின் மூலம் பரவும் தன்மையாக மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது காற்றில் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. நிஜமாக இது பரவுதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில இன்னொரு முக்கியமான விஷயமும் வந்திருக்கு. என்னென்னா சில சிம்டம்ஸும் வந்து மாறி இருக்குது. அதாவது இது நாள் வரையும் பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் வந்து டெவலப் ஆகலை. ஸோ சேம் செல் ஸ்ட்ரக்சரோட தான் இருந்திருக்கு. இப்போ வந்து சிம்டம்ஸ் மாற ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இருமல், காய்ச்சல், சளி, வறட்டு இருமல் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக 2 சிம்டம்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வாந்தி, மயக்கம், தலை சுத்தல் இதெல்லாம் வந்து வரும். இது வந்து வரும். ஆல்ரெடி டேஸ்ட் தெரியாது, ஸ்மெல் தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ புதுசாக இது கூட இந்த சிம்டம்ஸும் ஆட் ஆயிருக்கு. இந்த சுச்சுவேஷனில் சைனாவிலேருந்து அடுத்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா புபனிக் பிளேக் அப்படின்னு சொல்லி ஒரு வந்து பன்றிகளிலிருந்து அந்த வைரஸ் வந்துட்டு இருக்கு. இதுவும் இப்போ மங்கோலியா நாட்டில் இன்னைக்கு முதல் பேஷண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த வைரஸ் வந்துட்டு இருக்கும் போது இந்த கொரோனாவுக்கான வேக்சின் சுச்சுவேஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எந்த அளவுக்கு அந்த கண்டுபிடிப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து மெடிசன்ஸ் வரப்போகுது. ஆகஸ்ட் 15 வந்து நம்மளுக்கு கொரோனா வைரஸ்க்கான மெடிசன் கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்பாடா மெடிசன் வந்துருச்சு அப்படின்னு ஹாப்பியாக இருந்த நிலைமையில இது வந்து பாசிபிளா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உலக நாடுகளில் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மெடிசன் தயாரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அங்கே என்னென்ன நிலைமைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்த நோய் தொற்று ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து வேக்சின்ஸ் இல்லாத சுச்சுவேஷனில் நம்ம இருக்கக்கூடிய மருந்துகளை வச்சு தான் அவங்களோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து அதிகப்படுத்தி அதை வந்து தாக்கி உடம்பை விட்டு வெளியேற்றிட்டு இருக்காங்க. அதுக்காக சில மருந்துகள் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சி குளோரோக்வின் கூட நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து மலேரியாவுக்காக யூஸ் பண்ணப்பட்ட மருந்து. இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து அவங்க நம்மளை வந்து சேஃப் பண்ணுது கொரோனாவிலிருந்து அப்படிங்கிறதுக்காக இதையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை தான் வந்து 3 ரூபா மெடிசன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட்டட் மெடிசன்ஸும் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது US, ஜப்பானில் வந்து உபயோகப்படுத்தப்பட்ட மருந்துகளை இங்கே நம்ம வந்து இந்த கொரோனா வைரஸ்க்கு எதிராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யூஎஸ்ல இருக்கக்கூடிய கிளீட் சயின்ஸ் அந்த கம்பெனியோட மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெமிடெசிவிர் அப்படிங்கிறது இது அவங்க வந்து சார்ஸ் வைரஸ்க்காகவும் எபோலா வைரஸ்க்காகவும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதை நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணி சிப்லா நிறுவனமும் ஹெட்ரோட்ரக் அந்த நிறுவனமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தயாரித்து இதுக்காக வழங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய ஃபுஜிஃபிலிம் டொயாமா கெமிக்கல்ஸ் அந்த கம்பெனியோட மருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிப்ரவிர். இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கிளென்மார்க் அப்படிங்கிற கம்பெனி வந்து இம்போர்ட் பண்ணி அவங்க வந்து அப்ரூவல் வாங்கி இந்தியாவில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கொரோனாவுக்காக. இந்த மாதிரி மருந்துகள் உபயோகப்படுத்துறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நம்ம இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் ஆகட்டும், ரெமிடெசிவிர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெவிப்ரவிர் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எல்லா மெடிசனுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பயன்படுது அப்படின்னா நோய் வந்ததுக்கு அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி அந்த நோயை வந்து உடம்புல இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரையிலும் வந்து ப்ராப்பராக இந்த வியாதி கொரோனா வைரஸ்க்காக தனியாக வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து வேக்சின் கண்டுபிடிக்கல. இது எல்லாமே வெவ்வேறு மருந்துகளை வந்து எபோலா வைரஸ்க்கு யூஸ் பண்ணுது, சார்ஸ்க்கு யூஸ் பண்ணுது, HIV யூஸ் பண்ணுது, மலேரியாக்கு யூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வெவ்வேறு வைரஸோட ஸ்ட்ரக்சரை வச்சு தான் அந்த அது வந்து இது வந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதுவும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 80% வந்து குணப்படுத்திட்டு தான் இருக்குது. ஆனால் பர்ஃபெக்டாக அந்த ஸ்ட்ரக்சருக்கு மேட்ச் ஆக மாதிரி அந்த செல்களை வந்து அழிக்கிற மாதிரியான மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அந்த வேக்சின்ஸை பற்றி பார்த்தோம்னா ஒவ்வொரு நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்ட முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த வைரஸ் தாக்குதல் அது வந்து எப்படி நம்ம இம்யூன் சிஸ்டத்தை தாக்குது, அதே மாதிரி வேக்சின் எப்படி வந்து அதை எதிர்க்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வைரஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த தாக்குதல்ங்கிறது நோய் கிருமிங்கிறது வைரஸாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம். இது எல்லாமே சேர்த்து தான் வந்து சொன்னாங்கன்னா பேத்தகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேத்தகன் அப்படிங்கிறது என்னன்னா அது வைரஸ், பாக்டீரியா இந்த மாதிரி எந்த கிருமிகளாலும் ஏற்படக்கூடிய ஒரு நோய் கிருமி தான் வந்து பேத்தகன் சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு நம்மளை உடம்புல உள்ள வந்ததுமே எந்த இடத்த தாக்கும் அப்படின்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தில் தான் கை வைக்கும். நம்ம உடம்புக்குள்ள இந்த பேத்தகன் வந்ததுமே நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து எந்த டைப் ஆஃப் வைரஸா, பாக்டீரியாவா, எதனால நம்மளுக்கு வந்து இந்த பாதிப்பு வருது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கும். டிடெக்ஷன் ஸ்டேஜ் தான். அதுக்கப்புறம் இந்த டிடெக்ஷன் ஸ்டேஜ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஒயிட் பிளட் செல் தான் பண்ணும். அதான் வந்து நம்மளோட ஆர்மின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி தான் வந்து ஒயிட் பிளட் செல் தான். அதுதான் வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து ஒரு ப்ரொடெக்ஷனை கிரியேட் பண்ணி ஒரு ஆர்மியாக செயல்பட்டு இந்த மாதிரி நோயெல்லாம் வந்து எதிர்த்து போராடுது. இந்த ஒயிட் பிளட் செல்னு சொல்லக்கூடிய வெள்ளை அணுக்கள் வந்து என்ன பண்ணுன்னா இந்த பேத்தகனை வந்து ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத உடம்புலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸை பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை வந்து இந்த வெள்ளை அணுக்கள் செய்யும். என்னன்னா எந்த மெத்தடில் அந்த செல்களை எல்லாம் அழிச்சு நம்மளோட எதிர்ப்பு சக்தி பயன்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்குமா. அந்த மாதிரி பண்ணினா மட்டும்தான் அடுத்த டைம் வந்து இதை அட்டாக் பண்ணும்போது ஷார்ட் பீரியட்லேயே வந்து உடம்பை விட்டு வெளியேற்ற முடியும். இந்த மாதிரி ரிமூவல் ப்ராசஸ் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் நம்மளுக்கு சிம்டம்ஸ் காமிக்கும். அதாவது சளி, காய்ச்சல், இருமல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு உடல் ரொம்ப வலிக்குது, அதாவது வெளிப்படையாக வந்து
உங்களுக்கு சிம்டம்ஸ் வெளியில் தெரியுதுங்கும் போது உங்கள் இம்யூன் சிஸ்டம் வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கும் அந்த பேத்தகன்னு சொல்லக்கூடிய வைரஸுக்கான வந்து ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும். இந்த வேக்சின் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வெள்ளை அணுக்கள் வந்து அந்த பேத்தகன்னு சொல்லக்கூடிய கிருமிகளை எதிர்த்து போராடுறதுக்கும் அது என்ன மெத்தடில் வந்து சண்டை போட்டு அந்த செல்களை அழிச்சு வெளியேற்றுச்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்குமான ப்ராசஸாக வந்து இந்த வேக்சின் செய்யும். இந்த வேக்சின் அப்படிங்கிறது வந்து மெயினாக இம்யூன் சிஸ்டத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியதான் இந்த வேக்சின். இந்த வேக்சின் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இந்த வேக்சின் வந்து அந்த நோய் கிருமிகளிலிருந்து தான் நம்ம வந்து வேக்சின் கண்டுபிடிக்க முடியும். எப்படி வந்து பாம்போட விஷம் தான் வந்து அது விஷமுறிவாக பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி ஒவ்வொரு நோய் கிருமிகளுக்குமே வைரஸ் ஆகட்டும் பாக்டீரியா ஆகட்டும் இந்த பேத்தகன்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா நோய் கிருமிகள் நோயை தொற்றக்கூடிய எல்லா நோய் கிருமிகளுமே வந்து அதுக்கான வேக்சின் தயாரிக்கிறதுக்கு அந்த நோய் கிருமியோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் வந்து அந்த வேக்சினே வந்து நம்ம தயாரிக்க முடியும். அந்த நோய் ஸ்ட்ரக்சரை வச்சு எப்படிலாம் வேக்சின் தயாரிக்கிறாங்க அப்படின்னா மெயினாக வந்து 3 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து என்னன்னா அந்த நோய் கிருமிகள் வந்து முழுசாக வந்து அந்த செல்ஸ் எல்லாம் டெட் பண்ணி இறக்க வச்சு அழிச்சு அதைவே வந்து திரும்ப வந்து வேக்சினாக யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று என்னன்னா அதோட ஸ்ட்ரென்த் எதெல்லாம் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கோ அதை மட்டும் வீக் பண்ணி விட்டுட்டு எகைன் அந்த செல்ஸையே வந்து வேக்சினாவும் தயாரிப்பாங்க. இன்னொரு மெத்தட் என்னன்னா அதில் இருக்கக்கூடிய செல்ஸை வந்து கட் பண்ணி மிஸ்மேண்டில் பண்ணுறது, இங்கேயும் அங்கேயும் அந்த செல்ஸை வந்து இடமாற்றி வச்சு அதை ஒரு ஸ்ட்ரக்சராக உருவாக்கி அதையும் வந்து வேக்சினாக தயாரிப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து வேக்சின்ஸோட ஸ்டேஜ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த டெட் செல்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து இன்ஆக்டிவேட்டட் வேக்சின். அதில் வந்து என்னன்னா போலியோக்கான வைரஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த செல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் சிதைச்சு அந்த செல்லை வந்து கொண்டுட்டு தான் வந்து அது வேக்சின் தயாரிச்சிருப்பாங்க. அதனால என்னன்னா இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வேக்சின்ஸ் தயாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம வந்து பூஸ்டர் ஸ்டேஜாக கொடுக்கணும். அதாவது போலியோ எடுத்ததையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து நம்ம உடம்புல ஏறி அதோட எஃபெக்டை காமிக்காது. அதுக்காக ரீபூஸ்டர்ஸ் வந்து நம்ம திருப்பி கொடுத்துட்டே இருப்போம் இல்லையா, ஒரு 5 டைம் 6 டைம் வந்து நம்ம போலியோ வந்து தடுப்பு மருந்து போடுவோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து அதை கிரியேட் பண்ண முடியும். இது வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ். இருந்தாலும் இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா இது லாங் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வைரஸ்க்கு எதிராக வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்து ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதாவது பாதி செல்கள் வந்து வீக் பண்ணிட்டு நம்ம வந்து அதையே வந்து வேக்சினாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. லைவ் அட்டனுவேட்டட் வேக்சின் அப்படின்னா அந்த செல் ஸ்ட்ரக்சரை எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல்லான பகுதியெல்லாம் நீக்கிட்டு அதையவே வந்து வேக்சினாக யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மை தடுப்பூசி. அந்த அம்மை தடுப்பூசி வந்து பார்த்தீங்கன்னா போட்டதுலேருந்தே நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் காமிக்காது. அது போட்டு நம்ம உடம்புல வந்து இம்யூன் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது அதோட டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் அட்வான்டேஜ் எடுத்துக்கும் போது இது பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதாவது எப்படி நம்ம வந்து இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் கொடுக்குதோ அதே மாதிரி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் நம்மளுக்கு அந்த அம்மைக்கு எதிரான வந்து ஒரு ப்ரொடக்ஷனை வந்து நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று சொன்னோம் இல்லையா, தேர்ட் டைப், அதாவது அந்த செல்ஸ் எல்லாம் கட் பண்ணி மிஸ்மேண்டில் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி வேக்சினாக உருவாக்குறது. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சப் யூனிட் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேக்சினுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியாதிகளுக்கு வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இது மாதிரி வந்து வேக்சின்ஸ் வந்து வெவ்வேறு ஸ்டேஜில் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி வேக்சின் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும், அதாவது ஒரு வேக்சின் வந்து ஒரு வைரஸ் பாதிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுலேருந்து எவ்வளோ நாள் ஆகும் அந்த வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வைரஸோட தன்மையை பொறுத்து. இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனுமே வந்து குறைஞ்ச 6 மாதம் 1 வருஷத்துலாம் வேக்சின் கண்டுபிடிக்கல. குறைஞ்சபட்சம் ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4 வருஷம் வந்து எடுத்துட்டு இருந்திருக்காங்க. இதுவே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கான மருந்து வந்து மேட்ச் ஆகி அதை குணப்படுத்தும் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா சயின்டிஸ்ட்டும் சொல்கிறதுனா 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் ஆகும். அப்போ தான் வந்து கரெக்டான வேக்சினாக அது வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஹெச்ஐவியாக சொல்லலாம். ஹெச்ஐவி வந்து நம்ம கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட 30-40 வருஷத்தை தாண்டி வந்துட்டோம். இப்போவுமே அவங்க என்ன சயின்டிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2030க்கு மேலே தான் வந்து அதுக்கான மருந்தே வரும், அதுக்கான வேக்சினே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் ஒரு 50 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசர்ச் போயிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து அந்த செல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா, அந்த செல் ஸ்ட்ரக்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அது வந்து என்னென்னா எந்த ஸ்ட்ரக்சர்லையுமே சேர்த்த முடியாமல் மாறிக்கிட்டே இருக்கும்போது அது என்ன ஆகும், எந்த ஸ்ட்ரக்சர் வேக்சின்லையுமே நம்ம சேர்த்த முடியாது. நம்ம 3 இதாக பிரித்தோம் இல்லையா, இன்ஆக்டிவேட்டடாக இருக்கட்டும், லைவ் அட்டனுவேட்டடாக இருக்கட்டும், சப் யூனிட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எதுலையுமே வந்து அந்த வேக்சினை வந்து பிரிக்க முடியாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகும், அதோட தயாரிப்பு காலம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகும். இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸோட இதுவும் பார்த்திங்கன்னா அந்த செல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. அதுக்கான வேக்சின் ஸ்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஸ்டேஜை வந்து தாண்டி போயிட்டுருக்கும். ஸோ எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொசீஜர் மெயின்டைன் பண்ணணும். அதாவது ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜ் படி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேக்சின் கண்டுபிடிக்கணும். என்ன டைப் ஆஃப் வேக்சின்ங்கிறத வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதும் பார்த்திங்கன்னா 4 ஸ்டேஜாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச், அந்த வைரஸை பற்றின ரிசர்ச். அது வந்து அதோட செல் தன்மை எப்படி இருக்குது, இதுக்கு என்ன மாதிரியான வேக்சின்ஸ் கொடுக்கலாம், லைவ் அட்டனுவேட்டடாகவா இல்லை வந்து இன்ஆக்டிவேட்டாக கொடுக்கலாமா, இல்லை சப் யூனிட் அந்த டைப்பில் வந்து வேக்சின் தயாரிக்கலாமா அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் எடுத்துக்கும். அதாவது அந்த செல் ஸ்ட்ரக்சர் மாறாமல் இருந்தாவே 6 மாதம் ஆகும் நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் வேக்சின் கொடுக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க. இதுவே செல் ஸ்ட்ரக்சர் மாறிக்கிட்டு இருக்கு, ஹெச்ஐவி மாதிரி இருக்கிற வைரஸாக இருந்ததுன்னா நம்ம அதை கண்டுபிடிக்கவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலம் எடுத்துக்கும். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிலே ஏற்படும். இது வந்து ரிசர்ச் ஸ்டேஜ். இந்த ரிசர்ச் ஸ்டேஜ் முடிச்சு அப்பாடா இந்த செக்ஷனில் வந்து நம்ம இந்த மாதிரி வேக்சின் ரெடி பண்ணலாம் அப்படின்னு
அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னா நம்ம அந்த வேக்சின் வந்து இந்த மாதிரி தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு தயாரிச்சுட்டு அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளினிக்லேயே வச்சு டெஸ்ட் பண்ணுறது, அதாவது ஒரு அனிமல் மேலேயாகவோ இல்லை ஒரு இன்குபேட்டர்லேயே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. இதான் வந்து ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. கிளினிக்கல் ட்ரையல் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இதை வந்து ஹியூமன் மேலே வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளினிக்கல் ட்ரையல் போது பார்த்தீங்கன்னா அவங்களோட சேஃப்டியை வந்து மெயினாக பார்க்கணும். அதில் என்ன மாதிரியான பாதிப்புகள் கொடுக்கும், சைடு எஃபெக்ட்ஸை பற்றி பார்க்கணும், அதோட எஃபெக்டிவ்னஸ் நம்ம கொடுத்தா அது வந்து அந்த வைரஸ் வந்து கொஞ்சமாவது குறைக்கிற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் வந்து அதை வந்து ஹியூமன் மேலே செலுத்துவாங்க. அந்த மாதிரி செலுத்தும் போதும் 2 விஷயத்தை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சமான டோஸ் கொடுத்துட்டு ஒரு 10 நாள் 5 நாளுங்கிற ஷார்ட் டேர்மில் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 போவாங்க. ஃபேஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக டோசேஜ் எடுத்துட்டு நிறைய பேஷண்ட்ஸ் மேலே, இப்போ 10 டோஸ் கொடுத்த இடத்துல 30 டோஸாக கொடுத்துட்டு நிறைய பேஷண்ட்ஸ் மேலேயும் கொடுத்து நிறைய நாள் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 3ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராப்பராக அதோட ரிசல்ட்டை வந்து ரிப்போர்ட் பண்ணி கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் வாங்குவாங்க. ஸோ இதுதான் வந்து வேக்சினோட ஸ்டேஜ். இதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் சைடு அப்படிங்கிறது போது பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் போயிட்டு அதை மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அது ஃபெசிலிட்டி இருக்கணும். அந்த இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கக்கூடிய அந்த ஸ்டடீஸ், அதாவது என்னென்ன மாதிரி தயாரிக்கணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் அதை செயல்முறைகள், எக்ஸ்பிரிமெண்ட்ஸு எல்லாமே லேபில் என்ன பண்ணணுமோ அது எல்லாமே அந்த கம்பெனியும் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேக்சின் தயாரிக்கணும். இந்த மாதிரி வேக்சின் தயாரிக்கிறதுல வந்து ரிசர்ச்சில் ஆரம்பித்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3ன்னு சொல்லி அதை ட்ரையல் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட் அப்ரூவல், அதாவது WHO நிறுவனத்திட்ட அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் அதை தயாரித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் நடைமுறைக்கு வருது. இந்த கொரோனா வேக்சின் அப்படின்னு எடுத்துக்கும் போது கிட்டத்தட்ட 100 கம்பெனிகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் தயாரிக்கிறதுல ஈடுபட்டிருக்காங்க. இது எல்லாமே WHO மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எந்தெந்த கம்பெனிகள் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, நெகட்டிவாக எதுவும் பண்ணக்கூடாது, சேஃப்டியாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜூலை ரிப்போர்ட் படி டாப்பில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 நிறுவனங்கள் வந்து கிட்டத்தட்ட அதோட வேக்சினுக்கு பக்கத்தில் நெருங்கிறதா வந்து WHO வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த 19 நிறுவனங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து தாண்டி தான் வந்து அந்த வேக்சினுக்கு பக்கத்தில் வந்திருக்காங்க. அதில் டாப் மோஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் நிறுவனமும் அஸ்ட்ராஜெனிகா நிறுவனமும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து தயாரிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 தாண்டி ஃபேஸ் ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3யோட ட்ரையல்ஸ் வந்து ஜூன் 20ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 2, 1லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சக்ஸஸாக கம்ப்ளீட் பண்ணி அதோட ரிசல்ட்டையும் வந்து WHO ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 3யோட ட்ரையல் ஜூன் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 5000 பேஷண்ட்ஸ் மேலே வந்து அந்த மருந்துகள் வந்து செலுத்தி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். 2021 தான் வந்து மெடிசன் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நாங்கள் டோசேஜ் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த பிளேஸில் அப்படின்னு அடுத்த ஸ்டேஜில் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெர்மன் இருக்காங்க, யூஎஸ் இருக்காங்க. யூஎஸ்ல வந்து மாடர்னாங்கிற கம்பெனி வந்து இதே மாதிரி ஃபேஸ் 1, 2லாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்களும் ஃபேஸ் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபேஸ் 2ல வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தனால அதை வந்து ரீடிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ் 3ல வந்து இன்னும் என்ட்ரு ஆகல. அவங்களோட எய்மும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 3 அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேரையாவது வந்து இதை செலுத்தி டெஸ்ட் பண்ணிடணும், அப்போ தான் வந்து கரெக்டான மருந்து கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. 2021 மருந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறத மாடர்னா நிறுவனமும் வந்து சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்ததுன்னு பார்க்கும்போது ஜெர்மனியை சேர்ந்த ஃபிசர் நிறுவனமும் பயோன்டெக் நிறுவனம் தான். இவங்க 2 பேருமே வந்து ஈக்குவல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. 2 பேர்த்தோட ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1, 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் ஃபிசர் நிறுவனத்தில் ஃபேஸ் 2 கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு 45 பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த மருந்து கொடுத்துருக்காங்க. அதில் 50% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த மருந்துக்கு வந்து சைடு எஃபெக்ட் வந்திருக்கு. அதாவது ஃபீவர் மாதிரியும் ட்ரௌசியாக ஃபீல் பண்ணுறது, அதாவது எப்போ பார்த்தாலும் தூக்கம் வந்துட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணனால எகைன் வந்து அந்த மருந்து வந்து அந்த வேக்சின் வந்து ரீடிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ஃபேஸ் 3ல கிட்டத்தட்ட 30,000 பேஷண்ட்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்தும் பார்த்தீங்கன்னா 2021 தான் ஸ்டார்டிங் ஆஃப் 2021 வந்து மெடிசன் கிடைச்சிரும் அப்படின்னு அந்த நிறுவனமும் சொல்லியிருக்கு. ஸோ ஆக மொத்தம் எல்லா நிறுவனங்களும் அடுத்த ஸ்டேஜுக்கு 2, 3 போன நிறுவனங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா 2021 வேக்சின் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில இந்தியாவை சேர்ந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 15 வந்து மெடிசன் வந்துரும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆகஸ்ட் 15 வந்து மெடிசன் ரிலீஸ் பண்ணிடலாம், கொரோனாவுக்கான மருந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி 2 ஃபேஸ் தாண்டி 3 ஃபேஸ் போனவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 2021 தான் வரும், பெரிய பெரிய கம்பெனிகளே அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம இன்னும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்குள்ளேயே என்ட்ரு ஆகலை. அதுங்காட்டி எப்படி வந்து 3 ஃபேஸையும் கம்ப்ளீட் பண்ணி அதுவும் இந்த குறைஞ்ச ஷார்ட் டைம் ஒரு 30 days 35 டேஸில் வந்து நம்ம வந்து 3 ஃபேஸையும் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் 15 நம்ம வேக்சின் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஃபேஸ் 3 ஸ்கிப் பண்ணிட்டு ஃபேஸ் 1, 2 நம்ம செய்யும் போதே கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 3 மாதம் வரலும் நம்ம எடுத்து செஞ்சோம்னா தான் ப்ராப்பராக அதோட சைடு எஃபெக்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த நிலைமையில் இந்த வேக்சின் இந்தியாவில் தயாரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பாரத் பயோடெக் நிறுவனமும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி தான் வந்து ICMR கூட ஜாயின் பண்ணி தயாரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கான ட்ரையல், அது ஹியூமன் மேலே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ட்ரையலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நடத்துறதுக்கு வந்து கேண்டிடேட்ஸ்னு சொல்லக்கூடிய பேஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும், அவங்கள மேலே வந்து அந்த வேக்சின்ஸை செலுத்தி டெஸ்ட் பண்ணணும், அதில் வர ரிசல்ட் வச்சு தான் வந்து ஃபேஸ் 2 கண்டக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் இருக்குது. இதுக்கு வந்து அந்த பேஷண்ட் செலக்ட் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 13 வரல வச்சிருந்தாங்க.
பட் இந்த ஐசிஎம்ஆரோட இந்த அறிவிப்புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதை குறைச்சி ஜூலை 7க்கே வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து ஜூலை 7லேருந்து ஒரு 1000 பேஷண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தயாரித்த வேக்சின் வந்து செலுத்தி டெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு இடையில ஐசிஎம்ஆர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து சொன்னது மிஸ்கம்யூனிகேட் ஆயிருச்சு, அதாவது ஆகஸ்ட் 15 வந்து டெட்லைனாக நாங்கள் கொடுக்கல, இந்த மாதிரி ஷார்ட் டேர்மாக கண்டுபிடிக்கணும், சில தேவையில்லாத ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக வந்து வேக்சினோட ட்ரையலில் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து ஆகஸ்ட் 13க்குள்ளார வந்து நம்மளுக்கு ஒரு அவுட்லுக் கிடைச்சிரும், இந்த மாதிரி வைரஸ்க்கு இந்த வேக்சின் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதா நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா பதஞ்சலியிலிருந்து நாங்கள் மருந்து கண்டுபிடிச்சிட்டோம், 7 நாளில் வந்து குணமாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மெடிசனை வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஜூன் 23 அதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மினிஸ்ட்ரி வந்து இல்லை இந்த மாதிரி எந்த ரிப்போர்ட்டுமே எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வந்து குளறுபடிகள் வந்து இந்தியன்ல வந்து வேக்சின் தயாரிக்கிறதுல நடந்துகிட்டே இருக்கு. இதில் ஐசிஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸையும் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி அதோட ட்ரையல்ஸ் வந்து முழுமையாக செஞ்சு அதில் வர வேக்சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனாக இருக்கும். ஏன்னா ஷார்ட் டேர்மாக வந்து இப்போதைக்கு அந்த வைரஸ் வந்து குணப்படுத்தினா போதும் அப்படின்னு நம்ம மருந்து தயாரித்தோம் அப்படின்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து மக்களை தான் பாதிக்கும். இதை வந்து கன்சிடர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸையும் கம்ப்ளீட் பண்ணி தான் நிறைய நாடுகள் வந்து மருந்து தயாரிக்கிற முயற்சியில் இருக்காங்க. ஏன்னா 3 ஃபேஸும் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து பெரிய விளைவுகள் வந்து கொடுக்கும். இந்த மாதிரி வேக்சின் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து குளறுபடியாகவே போயிட்டு இருக்கு. இதை வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ப்ராப்பரான வேக்சின் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே வியூவர்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. என்ன பண்றீங்க? இல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அதான் சொல்றேன்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.